Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சுரக்காய் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். சம்மர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நீர் சத்து வந்து கம்மியாயிடும். அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த சுரக்காய் வந்து சமைச்சு சாப்பிடுங்க. இதுல நீர் சத்து வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பண்றது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த டைப்ல சுரக்காய் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வகையான சுரக்காயும் இருக்கு. நான் அது பாத்தீங்கன்னா கடைகள்ல வந்து கிடைக்கும். நான் இந்த மாதிரி நீட்டா இருக்கிற சுரக்காய் தான் ரெண்டு இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இது மேல இருக்கிற தூளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சுரக்காயில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விதைகள் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஸ்கின்னை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. 100 கிராம் வந்து பாசிப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கண்டிப்பா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 15 பல்லு பூண்டை வந்து தோல் உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 4 பெரிய சைஸ் தக்காளியை வந்து பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸ்ல பாத்தீங்கன்னா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதையெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காயை இதுல ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்க சுரக்காய் எல்லாத்தையும் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். சுரக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் அதிகமா போடணும். ஸோ மீடியம் சைஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்ப மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுரக்காயிலே பாத்தீங்கன்னா தண்ணி விடும். அதுக்காக தான் நான் வந்து 2.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 15 நிமிஷம் பாத்தீங்கன்னா குக்கர் மூடி போடாம ஓப்பன்ல இதை வந்து வேக விடுங்க. இதுல தண்ணி எல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் குக்கர் மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விட்டு இருக்குன்னு பாருங்க. நம்ம ஆட் பண்ண தண்ணியும் சுரக்காயும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் லெவல்ல இருக்கணும். ஒருவேளை இதை விட தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர் மூடியை போட்டு 7 விசில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. 7 விசிலுக்கு அப்புறம் நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க. இப்ப பிரஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணிருக்கேன். இப்ப ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது வெந்திருக்குன்னு பாருங்க. இப்ப ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த காயும் இந்த பருப்பையும் பாத்தீங்கன்னா மேஷர் அப்படி இல்லைன்னா வந்து மத்தோ வச்சு ஒரு தடவை கடைஞ்சி கொஞ்சம் சாஃப்டா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 7 விசில்ல பாத்தீங்கன்னா காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 3 வரமிளகாயை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 கப் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி லைட்டா வதங்கி வரட்டும். ஸோ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சூட்லேயே பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காயை வந்து கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். காயையும் பருப்பையும் நான் கடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை எல்லாத்தையும் சேர்த்து இதுல நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இது கொதி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜே ஓகேனா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணும்னா ஒரு 10 அப்படின்னா 15 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஹை ஃபிளேம்ல வச்சு இதை 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்பப்ப பாத்தீங்கன்னா அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்பதான் வந்து அடி பிடிக்காது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிடுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதை பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த காய் நீங்க சமைக்கும் போதே வீடே பாத்தீங்கன்னா அவ்வளவு மனமா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ், சூப்பரான சுரக்காய் கூட்டு எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த சுரக்காய் கூட்டை பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சூடான சாதத்துல இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல.
இந்த சுரக்காயை பாத்தீங்கன்னா சம்மர்ல நீங்க கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சுரக்காயில பாத்தீங்கன்னா நீர் சத்து அதிகமா இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதே போல நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபில சந்திக்கலாம். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.